ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க விஜிபி மெரைன் கிங்டம்க்கு தான் வந்திருக்கோம். டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ தான் உள்ளே போகிறோம். ஒருத்தருக்கு என்ட்ரி ஃபீ வந்து 750 ரூபாய். உள்ள பிரம்மாண்டமாக செட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம். இந்த மெரைன் கிங்டம்மை ஒரு 5 ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது ரெயின் ஃபாரஸ்ட் ஜோன். அதுக்கேற்ற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து கார்ஜஸ்ன்ட்டு ஒரு ஜோன். மலைகளுக்கு நடுவில் நீர்கள் ஓடும்ல, அந்த நீரில் வாழ்கிற மீன்களை பற்றின ஜோன். வகை வகையான மீன்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக. நீங்கள் உங்கள் வீட்டு குட்டி பசங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து காமிக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும், எஸ்பெஷலி இந்த சம்மரில். ஏன்னா வந்து இது கவர்டாகவும் இருக்குது, ஃபுல்லாக ஏர் கண்டிஷன்டு. அது மட்டும் இல்லை, எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் க்ளீனாக அவ்வளோ அழகாக டேங்க்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போனால் டைம் லிமிட்லாம் இல்லை, நம்ம எவ்வளோ நேரம் வேணால் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது இப்போது நம்ம இருக்கிறது மேன்க்ரூவ் ஜோன். ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒரு சில மீன்களை பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கே வந்து இந்த மீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படியே ஒரே இடத்துல ஃப்ளாட்டாக படுத்திருந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து கோஸ்டல் ஜோன். இங்கே இருக்க எல்லா இடத்தையும் 3 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு தான் வீடியோவை ஃபாஸ்டாக்கி நான் போட்டிருக்கேன். இங்கே இந்த மீன் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குல்ல. எனக்கு மெரைன் கிங்டமில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கோரல்ஸும் அதை சுற்றி இருக்கிற கலர்ஃபுல் ஃபிஷ்ஷும் தான். எனக்கு ஜென்ரலாகவே கோரல்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்ட்டுலாம் இங்கே பார்க்க அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப அதிகரிக்குது. இந்த சீ அர்ச்சன்ஸ் பாருங்கள், ஒயிட்டாக மெரூனாக எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. அது மட்டும் கிடையாது, ரொம்ப ரேரான, இது வரைக்கும் நம்ம ஜென்ரலாக வெளி இடங்களில் பார்க்காத நிறைய ஃபிஷ்ஷிங் இருக்குது. இங்கே டச் பூல்னு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஸ்டார் ஃபிஷ் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்டார் ஃபிஷ்ஷை மட்டும் தொட்டு பார்க்கலாம். இங்கே ஸ்டார் ஃபிஷ், ஈல்ஸ், ஸ்டிங்ரேஸ், லாப்ஸ்டர், ஆக்டோபஸ்னு நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே டிஃப்ரெண்ட் ஸ்டிங்ரேஸ் இருந்துச்சு. சில ஸ்டிங்ரேஸ் உடைய வால் வந்து பயங்கர நீட்டமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோவில் இருக்க எத்தனை ஃபிஷ்ஷோட நேம் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னுட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜெல்லி ஃபிஷ். இந்த டேங்க்கில் நல்ல கலர்ஸ் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே மெர்மைட் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி விட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு கூட ஒரு சின்ன இடம் செட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஜோன் ஓஷன் ஜோனுக்கு போகிறோம். இது வந்து அண்டர் வாட்டர் டனல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஷார்க்ஸ்லாம் இருக்குது, ஸ்கூபா டைவிங் பண்ணலாம். அது போக நிறையா ஷோஸ் எல்லாம் கூட இந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ஜோனில் என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, ஒரே டேங்க்கில் இவ்வளோ ஃபிஷ் எப்படி சண்டை போடாமல் இருக்குன்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.